பார்த்தீங்கன்னா இதுதான் கல்விகாரைக்கு செல்கின்ற பகுதி. வாங்க அப்படி வந்து பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகின்ற ஒரு இடமாகவும் இந்த இடம் காணப்படுது. அப்படியே வாங்க பார்க்கலாம். இப்பகுதிக்குள்ளே அதிகளவான இயற்கை தாவரங்களை கொண்டு பேணப்படுகின்ற இடமாகவும் இது காணப்படுது. பார்த்தீங்கன்னா அதிகளவான இயற்கையுடன் இணைந்த வகையில் மலைகளையும் கொண்ட ஒரு இடமாகவும் இது பார்க்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இதுதான் கல்விகாரை. பார்த்தீங்கன்னா கருங்கல்லிலேயே புத்தரின் சிலைகள் வடிக்கப்பட்டுள்ள நிலையில் காணப்படுகிறது. இதுவும் மேலேயே பாதுகாக்கப்பட்டு நிலையில் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள சிங்கள மக்களின், அதாவது சகோதர மொழி பேசுகின்ற மக்களின் கடவுளாக புத்தபெருமான் போற்றப்படுகின்றார். அந்த வகையில் இதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது. புத்தபெருமான் உறங்கிய நிலையிலும் இஞ்சால நின்ற நிலையிலும் காணப்படுகின்றார். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கால பகுதியில் தியானம் செய்த நிலையிலே காணப்படுகின்றார். பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிரம்மாண்டமான முறையில் பழுனறுவையில் வைத்து பேணப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுது. இந்த கட்டிட அமைப்பானது மலைகளை குடைந்து பார்த்தீங்கன்னா இதை அமைச்சிருக்காங்க. இதுவும் பண்டைய மன்னர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்துகின்ற ஒரு முகமாகவும் பௌத்த பாரம்பரியத்தை பேணுகின்ற ஒரு இடங்களில் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு இடமாகவும் காணப்படுது. அதனுடன் இணைந்த வகையில் குடைவரையை போன்ற அமைப்பில் குகை போன்ற அமைப்பில் இங்கு புத்தபெருமான் வடிக்கப்பட்டுள்ளார். அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன குறிப்பிடத்தக்கது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயே தியானம் செய்த நிலையில் மிகப்பெரிய புத்தர் சிலை ஒன்றும் காணப்படுகிறது. அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற ஒரு இடமாகவும் இப்பிரதேசம் காணப்படுகிறது. அப்படியே இந்த வீடியோவை முடிக்கிற நிலையில் இருக்கிறோம். நன்றி, பாய்.